இன்று நவராத்திரியில் 6வது நாள். இந்த நாளில் நமக்கு லக்ஷ்மி தேவியானவள் நேர்மையாக செயல்பட வழிகாட்டுவாள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கொடுப்பாள். இதன் வாயிலாக நமக்கு அகங்காரம் நீங்கி தர்மத்தில் நம்முடைய மனதானது செல்லும். இந்த 6வது நாளில் லக்ஷ்மியை பூஜை செய்வதற்காக கொலு வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி அமர்ந்து ஆச்சமனம் செய்து பிறகு அந்த இடத்தில் அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். அன்னையை இவ்வாறு ஆவாகனம் செய்யும் போது சொல்லக்கூடிய மந்திரமானது ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோக சம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று அன்னையை ஆவாகனம் செய்து பிறகு அன்னைக்கு ஆசனம் கொடுத்து பாத்தியம், ஆச்சமனம், அர்க்கியம் இவைகளை கொடுத்து ஸ்நானம், பிறகு வஸ்திர சமர்ப்பணம் செய்து கந்தம், புஷ்பம் இவைகளையும் சமர்ப்பணம் செய்து பிறகு அந்த இடத்தில் நவாவரண பூஜை, நம்மால் முடிந்த ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மியை சந்தோஷப்படுத்தக்கூடிய அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் இவைகளை கூறி அன்னையை சந்தோஷப்படுத்த வேண்டும். பிறகு தூபம், தீபம், நைவேத்தியம் இவைகளை செய்து அன்னைக்கு க்ஷமா பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 6வது நாள், அதாவது 4, 5, 6 3 நாட்களில் லக்ஷ்மியினுடைய காலம். நாம் ஏற்கனவே கூறியது போன்று இந்த நாளில் நமக்கு வாழ்வில் நேர்மையாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அன்னை லக்ஷ்மி தான் நமக்கு வழிகாட்டுகிறார்.